Friends, வெல்கம் டு தெய்வாஸ் கிரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி நான் அதிரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இது இதுவும் ரேஷன் அரிசியில் தான் செய்ய போகிறேன். ரேஷன் அரிசியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு புடச்சி எடுத்துட்டு கழுவி அரைச்சி எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. இதை நிழலில் உணர்த்தணும். ஃபேனுக்கு அடியில் நல்லா இந்த ஈரம் போகிற அளவுக்கு உணர்த்திட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் இது 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். அரைப்படி எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக கொரன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாக போடக்கூடாது, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. லைட்டாக கொரன்னு இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். பச்சரிசி மாவு நல்லா இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டேன். பாருங்கள், நல்லா தெரியுது, கொரன்னு இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஆனால் நல்லா காய விட்ருக்கணும். நீங்கள் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். இப்போ நம்ம பாகு ஊற்றும் போது ஈரப்பதம் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் இந்த பாகு கரெக்டான ஸ்டேஜுக்கு இருக்கும். இல்லைன்னா இலகின மாதிரி ஆகிடும். அப்புறம் அவங்களுக்கு தட்டும் போது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வெல்லத்தை வடிகட்டிட்டு காய்ச்சிருக்கேன். இந்த மாதிரி வெல்லத்தை காய்ச்சிட்டு அது என்னென்னா நல்லா இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பார்த்தோம்னாக்கா தண்ணிக்குள்ளே அப்படியே செட் ஆகிருக்கும், கரையாது. இப்படி கையால் எடுத்திங்கன்னா உருட்டுறதுக்கு வரும். இதுதான் அதோட பாகுபாடு. இந்த மாதிரி இருக்கும், உருட்டுறதுக்கு வரும். இப்போ என்ன பண்ணணும்னா, நான் வடிகட்டிட்டு தான் காய்ச்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் விட்டு கிளறி கொடுத்துக்க வேண்டியதான். அப்படி உங்களால் இந்த வெல்லம் கரையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னாக்கா நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் காய்ச்சி முடிச்சுட்டு அப்படியே வச்சிங்கனாக்கா அது என்ன ஆகிடும்னா அடியில் மண் செட் ஆகிடும். கடைசி வரலாம் அப்படியே லாஸ்ட் வரலாம் இந்த பாகை ஊற்றாமல் இப்படிக்கு வச்சுட்டு இப்போ கிளறி விட்டுருங்க. பாகு கொஞ்சம் கூட காய்ச்சினாலும் பரவாயில்ல. கூட காய்ச்சிட்டு நீங்கள் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மீதி பாகு இருந்தால் நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பாகு 2 அச்சு வெல்லம் நான் எடுத்திருக்கேன். இது அரைப்படி அரிசிக்கு 2 அச்சு வெல்லம், பெரிய அச்சு வெல்லமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது 350 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டு 2 நாள் வெயிட் பண்ணி அப்புறம் தான் போடப்போம். நான் இந்த 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் இந்த மாவோடு சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தொரன்னு ஊற்றக்கூடாது. இது 2 நாளைக்கு கழித்து இது புளிச்சு வரும்போது நீங்கள் நல்லா பிசைஞ்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு நல்லா உட்காந்து பிசைஞ்சு முடிச்சுட்டு இப்படி உருட்டினீங்கன்னா கையில் ஒட்டாமல் அப்படியே பால் மாதிரி வரும். அது நம்ம பாட்டியெல்லாம் செய்வாங்கள்ல, அதிரசம் அப்படியே பொலன்னு கொட்டும் இப்படி பிரித்தா. அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கு அந்த மாதிரி மாடலில் வரும். செய்வோம், 2 நாள் கழித்து செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் டேஸ்டியாக முறுக்கு, ரிப்பன் பக்கோடா இதெல்லாம் கிறிஸ்பியாக எப்படி வர்றதுன்னு நிறைய டிப்ஸோடு செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காய் கேக்கு, பாசிப்பயிறு உருண்டை, பச்சைப்பயிறு உருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி வருதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். கேரட்டு ஹல்வா செய்கிறது எப்படி, தட்டை செம்மையாக இருக்குது. தட்டை புழுங்கல் அரிசியில் ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி செய்கிறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய சேனல் லோகோ ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ எல்லாம் வரும், பாருங்கள். அப்புறம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அது எனக்கு இன்னும் நல்லா பூஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்புறம் 2 நாள் கழித்து அதிரச மாவை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரிசி மாவு நல்ல சர்க்கரை பாகில் ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி ஊறி கொஞ்சம் பொங்கி வரும்போது அதிரசம் அப்படி பிரித்தோம்னா அந்த பாட்டியெல்லாம் முன்னாடி உள்ள நம்ம பாட்டியெல்லாம் இப்படி ஓப்பன் பண்ணும்போது பொலன்னு கொட்டும் பாருங்கள். அந்த மாதிரி அதிரசம் செம்ம டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி இந்த மாவை நல்லா 3 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னாக்கா இன்னும் நல்லா அந்த அரிசியோட சக்கரை பாகு நல்லா கலந்துரும். அதுக்கப்புறம் பாலாக உருட்டி எண்ணெய் கவர் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு தட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தட்டி கையில் எடுத்து நல்லா எண்ணெய் ஹீட் ஆனோன்னே, எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே போட்டுட்டிங்கன்னா மேலே கிளம்பி வந்தோன்னே ஒரு 10 செகண்ட் கழித்து திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டு 10 செகண்ட் கழித்து எண்ணெயை வடிகட்டி எடுத்துருங்க. புழியிறது அது மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப சப்பையாக போய்
நல்லா இருக்காது டேஸ்ட்டு. எண்ணெய்க்கு வந்து வடியணுன்னா டிஷ்யூ பேப்பர் அது மாதிரி போட்டு வடிச்சுக்கோங்க. அப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. போடும்போது வந்து ரொம்ப பெருசாக தட்டினீங்கன்னாக்கா சுருண்டுக்கும், இல்லைனாக்கா பிரிஞ்சு வந்துடும். அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துருங்க. அப்புறம் மீடியமில் வச்சுருங்க தீயை, ரொம்ப தீ வைக்கக்கூடாது. அப்புறம் வந்து மாவு கிளறும் போது உங்களுக்கே தெரியும், இது மாதிரி ரொம்ப மாவு லூஸாக இருந்துச்சுனாக்கா இந்த இடியாப்பு மாவு அது மாதிரிலாம் போட்டு பிசைஞ்சிடாதீங்க. திரும்ப கொஞ்சோண்டு மாவு ஊற வச்சு அரிசியை ஊற வச்சு வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு இடித்து ஈரம் ட்ரை ஆனோன்னே அதை வந்து எடுத்து அந்த மாவில் கொஞ்சம் கலந்து நல்லா 2-3 நாள் கழிச்சுக்கு 2-3 நாள் கழிச்சு கூட நீங்கள் தட்டலாம். அப்போ தான் வந்து மாவு வந்து இந்த பாகோட நல்லா ஊறி வந்து நல்லா உள்ளே சாஃப்டாக பளபளன்னு வரும். அப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு எனக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இலை அது மாதிரி கவர் அது மாதிரிலாம் வச்சு தட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.